11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து போழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் நேர் உலகத்தை மீட்டீர். இயேசுவை சிலுவையில் கிடத்தி கைகளிலும் கால்களிலும் யூதர்கள் ஆணி அறைகின்றனர். ஆணி துளைகளில் கை கால்களை இழுத்து நீட்டுகின்றனர். தாங்க முடியாத வேதனை, மனிதனால் சிந்திக்க முடியாத அளவிற்கு கொடூரமான பாடுகள். இருப்பினும் அவரது உதடுகளில் முணுமுணுப்பில்லை, கண்களில் விரக்தி இல்லை. தந்தையின் விருப்பம் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கின்றார். உலக மீட்பரான கிறிஸ்துவே, அன்பின் நற்செய்தியுமாக வந்த உம்மை உலகம் சிலுவையில் நிறைந்தது. நீர் உலகை சார்ந்தவராயிராததால் உலகம் உம்மை வருத்தது. எஜமானனை விட பெரிய ஊழியர் இல்லை என்று நீர் அருளி செய்தீரே. உம்மை துன்புறுத்தியவர்கள் எங்களையும் துன்புறுத்துவார்கள் என நாங்கள் அறிகின்றோம். உம்மோடு சிலுவையில் அறையப்படவும் உலகத்திற்கு இறந்து உமக்காக மட்டும் வாழ வேண்டிய அருள் தாரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையனவே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். உமது இறை எண்ணெயே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும்.